ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டு நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்காண்டி இந்த அக்கௌண்ட்டை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா விதமான கண்டென்ட் போய் நான் போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கேட்பாங்க. உங்களோட பர்சனல் மெயில் ஐடியை இந்த இதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜெண்டர் கேட்குறாங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை அதர்ஸாக கேட்குறாங்க. இதில் நீங்கள் மேல்னா மேல் கொடுத்துட்டு ஓப்பன் கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் சிங்கிள் ஆர் மேரிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன விதமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்க. ப்ரைவேட் செக்டார் இருக்குது, பப்ளிக் செக்டார் இருக்குது, கவர்மெண்ட் சர்வீஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ், ப்ரொஃபஷ்னல், ரிட்டையர்டு, ஃபார்மரு, அக்ரிகல்ச்சரு, சர்வீஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விதமானது கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் கொடுங்க. இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. இந்த ஆனுவல் இன்கம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 1 lakh 1 to 5 lakh இருக்குது. ஒரு சில பேர் நிறையாவே வாங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு என்ன ஆப்ஷனில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு அடுத்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் ட்ரேடிங்கை எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு மேலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கீழே அந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இங்கே ஒரு என்ன 2 வருஷம் இருக்குது அப்படின்னா 2 வருஷம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துக்குங்களா. சரிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட மதர் நேம் கேட்குறாங்க. உங்களோட ஃபாதர் நேம் கேட்குறாங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண கேட்குறாங்க. நீங்கள் பேடிஎம், ஜிபே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ண மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக ரிசீவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் மூலிமா உங்களோட க்ரோ ஆப்பை கேஒசி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வேணும். இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டை இவங்களோட க்ரோ ஆப்பு கூட நீங்கள் கேஒசி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே இந்த இடத்துல பார்த்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேட்பாங்க. செல்ஃபியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேமரா இருக்கும். கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்சர் கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு ப்ரொசீட் டு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்னேச்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினி கேட்குறாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி முடிஞ்ச சப்போஸ் நீங்கள் தவறிட்டுன்ற பட்சத்தில் ஏதாவது நீங்கள் வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் நாமினி டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்கிப்புன்னு ஒன்று இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் இசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டுக்கு நீங்கள் ஒரு இசைன், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு ஆதார் இசைன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான எல்லாமே உங்களோட அதாவது பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் மாதிரி வரும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்கள் சைன் நவ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்எஸ்டிஎல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேனை வெரிஃபை பண்ணுவாங்க.
நீங்கள் வருஷத்துக்கு இப்போ 10 லட்சத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சைன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக் விஷயம். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். இந்த இடத்துல ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரோ ஆப் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எதுக்கெல்லாம் பர்பஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்டை ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் ஏகப்பட்ட கம்மி காஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி அப்லோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.